ஒரு கிராமத்தில் குப்புசாமிங்கிற மகா போஷண பிரியன் இருந்தான். அவன் தன் வாழ்நாளில் யாருக்கும் எவருக்கும் ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்காதவன். ஆனால் ஊரில் எங்கே விசேஷம் நடந்தாலும் பந்தியில் ஆளாக போய் இலையில உக்காந்துருவான், இலைய விரிச்சிருவான். சாப்பிட்டதுக்கு கூட மொய்க்கு எதுவும் வைக்காம படுக்கவலமாக நடந்துக்குவான். 4 பேர் 4 விதமாக நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுனா கூட எந்த மானம் ஈனம் வெக்கம் சூடு சொரணையுமே இல்லாமல் தூசியை தட்டி விட்டுட்டு அசால்ட்டாக நடந்து போய்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அந்த ஊர் பண்ணையார் வீட்டில் பெரிய கறி விருந்து சாப்பாடு, மத்தியான சாப்பாடு. விடுவானா குப்பு? முந்தின நாள் ராத்திரியிலேயே சாப்பிடாம, அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிடாம, வயிறை நல்லா காய போட்டுட்டு, இடையில தண்டால் பயிற்சியெல்லாம் போட்டுட்டு வயிற்றை எம்டி பண்ணிட்டு மதியத்துக்கு முன்னாடியே பந்தலுக்கு கிளம்பிட்டான். ஒரு போர்க்களத்துக்கு போற ஒரு வீரன் மாதிரி கணக்கா பந்திக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான் அந்த போசன பிரியன். பந்தியில வாகான ஒரு இடத்த கண்டுபிடிச்சு தன்னோட ஒட்டி போன வயிறோட உக்காந்துட்டான். இலையில லெக் பீஸு பிரியாணி, கோழி பிரியாணி, கறி வறுவல், கோலா உருண்டை, முட்டலாப்பா, வறுத்த மீன் வகையா வந்து வச்சு அடுக்குனாங்க. குப்புசாமி தன்னுடைய 2 கைகளாலும் அள்ளி மூக்கு முட்டை சாப்பிட்டான். பராக்கு பார்க்காம கருமமே கண்ணாயினான். வயிறு ட்ரம் போல் அப்படியே வீங்கிக்கிட்டே வந்துருச்சு. அவனால் எந்திரிக்க கூட முடியல. 4 பேர் கையை பிடிச்சி தூக்கி விட்ட பிறகுதான் எந்திரிச்சான்னா பாருங்களேன். தள்ளாடி தத்தக்கா பொத்தக்கான்னு வீட்டுக்கு வர்ற வழியில வந்துச்சு பாரு வசமான வயிற்று வலி. வயிற்றை பிடிச்சிக்கிட்டு தடுமாறி அலறிக்கிட்டே வயிற்று வலின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்து தெரு நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டான். போய் சேர்ந்துட்டான். வைத்தியர் அவனோட வயிற்றை தட்டி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போய், அப்பா குப்புசாமி, நீ அளவுக்கு அதிகமாக இப்படியா சாப்பிடுவ? வயிறு வெடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு பாரு. இந்த ஒரு சின்ன மூலிகை உருண்டை மாத்திரை குழுவை சாப்பிட்ரு, வயிறும் குறைஞ்சிடும் வலியும் குறைஞ்சிடும் அப்படின்னாரு. அந்த மாத்திரை உருண்டைய வாங்க மறுத்துட்டான் நம்ம குப்ஸு. கையில பதவீசா கட்டிக்கிட்டே மறுத்துக்கிட்டே, ஏன்பா சாப்பிடாம இருக்கிற, சாப்பிட மாட்டியா அப்படின்னு வைத்தியர் கேட்டதுக்கு வயிற்றை தட்டி பார்த்துக்கிட்டே சொன்னிச்சான் நம்ம குப்ஸு, வைத்தியரே, என் வயிற்றுக்குள்ள இந்த சின்ன மூலிகை மாத்திரை அளவுக்கு போறதுக்கு எடை இருந்திருந்தா நான் பண்ணையார் வீட்டு பந்தியில அங்க இலையில முடியாம மீதி வச்ச அந்த ஒரு மட்டன் கோலா உருண்டைய சாப்பிடாம விட்டுருப்பனா? வானுக்கும் ஆசைக்கும் கூட எல்லை உண்டு போல. ஆனா இந்த ருசிக்கு 2 அங்குல நாக்கு அலையிறதெல்லாம் இந்த 2 அடி வயிற்றுக்கு தானே. சாப்பாடு உயிரை காப்பாற்றும் அளவுக்கு மீறிய சாப்பாடு சாவுக்குத்தானே சால்வை விரிக்கும். அதிக சாப்பாடு குறைந்த ஆரோக்கியத்திற்கான முன்பணம். நாக்கின் சந்தோஷம் 5 நிமிடம் தான், ஆனால் வயிற்றில் அதன் அவதியோ சுமையோ 5 மணி நேரம். உன் வயிறு ஒரு குப்பை தொட்டி இல்லை, தேவையான அளவுக்கான பொக்கிஷ பெட்டி, அதை மறவாதே. சாப்பாட்டில் பிரேக் இல்லை என்றால் வாழ்க்கை பிரேக் போட்டுவிடும். மறவாதே நட்பே, அகோர பசியிலும் அரை வயிறு சாப்பிடுபவரே பரமபாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் ஆரோக்கிய வாழ்வை கண்டடைகிறார்கள்.